அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. 2 கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை தன் வார்த்தையினால் தட்டுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும்படி விரும்புகிறார். எல்லாரையும் தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார். யார் யார் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் பிரவேசித்து ஆசீர்வதிக்கிறார். அன்பானுள்ளே, இந்த வார்த்தையை கேட்கிற இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். 3வது சொல்லும் போது, அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஒருவன் ஆண்டவருக்கு தன் இருதயத்தை திறக்கும் போது அவர் அவனுக்குள் வாசம் செய்கிறார், அவனுக்குள் வருகிறார். வருவது மட்டுமல்ல, அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது எதை காட்டுகிறது என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு தன் இருதயத்தை திறக்கையில் அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகிறது, ஒரு பெரிய அன்பின் உறவு காட்டுகிறது. விருந்து என்பது எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளமாக, ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்கையில் கிறிஸ்து அவனுக்குள் வந்து அவனுக்கும் அவருக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் நடுவில் ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். தேவன் அவனை பரிசுத்தாவினால் நிரப்புகிறார். தேவன் அவனை அவருடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சியாக்கிறார். தேவனும் அவனும் ஒரு ஒருமித்த ஐக்கியம் உண்டாகும் போது அவனுக்குள் திருப்தி உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த உறவை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்படித்தான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வருகிறார். இந்த நாளிலே அவர் உங்களோடு போஜனம் பண்ணுவார் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு லிவிங் கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். ஆண்டவர் உன்னதத்தில் இருந்தால் தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு ஜீவனுள்ள ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த ஐக்கியம்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். அன்பானுள்ளே, அப்போஸ்தலர்கள் விதமாய் சொன்ன எங்கள் ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது. தேவனுக்கும் எங்களுக்கு நடுவில் ஒரு உறவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கும் எங்களுக்கு நடுவில் ஒரு லிவிங் கனெக்ஷன் இருக்கிறது. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையால் தான் நெருக்கங்கள் துன்பங்கள் வரும்போது தேவன் நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் இதனால் அழைக்கிறது என்றால், கோழி குஞ்சுகளுக்கு தூரப்பார்வை கிடையாது. கோழியானது தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வருவதை உணரும் போது அவைகளை தன் செட்டைக்குள் அழைக்கிறது, உடனடியாக ஓடி வந்து விடுகிறது. ஏன் மனிதர்களோடு ஆண்டவர் பேசுகிறார்? ஒரு நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது. ஒரு மோட்சம் நரகம் என்ற நித்திய எட்டர்னல் 2 places இருக்கிறது.
மனிதனுக்குள் இந்த உலகத்தில் இருக்கையில் அநேகரை அறியாமல் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் மக்களை தன்னிடத்தில் அழைக்கிறார்? நித்திய வாழ்வு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே லாசரு ஐஸ்வர்யவான் கதை குறித்து சம்பவத்தை வாசிக்கிறோம். லாசரஸ் மரித்து தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஐஸ்வர்யவானோ நரகத்தில் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஐஸ்வர்யவான் வேதனை நடுவில் ஆபிரகாமாகிய தேவன் நோக்கி, என் சகோதரர்கள் 5 பேர் உண்டு, இப்படிப்பட்ட ஒரு வேதனை உள்ள இடம் இருக்கின்றவர்களுக்கு தெரியாது, லாசருவை அனுப்பி மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிரோடு எழும்பி என் சகோதரர்களுக்கு போய் சொன்னால் அவர்கள் அதை நம்புவார்கள், ஆகினாலே லாசருவை அனுப்பும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னாரே, லாசருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை பூமியில் கொடுத்தேன், அவன் ஓடி முடித்து விட்டான், இப்போ நித்தியத்துக்குள் வந்து விட்டான், இனி அவனை உலகத்துக்கு அனுப்ப முடியாது, மறுபிறவி கிடையாது, நீயும் இந்த பாதாளத்திலிருந்து பூமிக்கு போக முடியாது, ஆனால் உன் சகோதரர்களுக்கெல்லாம் இந்த உண்மையை அறிவிக்கும்படி மோசேயும் தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்கள் உங்கள் பட்டணத்தில் என் நற்செய்தியை பரப்புகிறார்கள், என் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு உங்கள் சகோதரன் செவி கொடுத்தால். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். அன்பானுள்ளே, ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தைகளை உலகத்தில் உள்ள மக்களுக்கு அறிவிக்கிறார். மக்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டுப்போக தேவனுடைய சித்தம் இல்லை. யோவான் 3:14 வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானுள்ளே, இன்றைக்கும் இயேசு நம்மோடு பேசுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம் இருதய கதவை தட்டுகிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு கொடு. ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து உங்கள் இருதயத்தை திறப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்குள் வந்து உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறார். அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தை கேட்ட அன்பான உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் தங்கள் இருதய கதவை இன்னும் உமக்கு திறக்காமல் இருப்பார்கள் என்றால் இந்த வார்த்தையின் மூலம் தங்கள் இருதய கதவை உமக்கு திறக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் பிரவேசித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.